அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிறந்த தேதியை மட்டும் வச்சு எப்படி பர்த் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு நீங்கள் கூகுள் க்ரோமில் போயிட்டு CRSTN அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணிங்கன்னா பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும். அதாவது www.crstn.org அப்படின்ற வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை இந்த லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளே போங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா அதனுடைய சைட் இப்படி தான் இருக்கும். ஓகே, இதில் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே லாகின் ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நாம் கட்டாயமாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் கொடுங்க. அதில் போயிட்டு பர்த் சர்டிஃபிகேட்டா டெத் சர்டிஃபிகேட்டா இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் பர்த் அப்படின்னு கொடுங்க. ஓகே, நீங்கள் பர்த் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதாவது RCHID அப்படின்னு உங்களுக்கு ஐடி இருந்தால் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஜென்ரலாகவே தேடிக்கலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா, மகனா மகளா அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். நான் ஃபீமேல் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக், உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்கள். மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலிருந்தும் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். நான் கொடுத்துட்டு சப்போஸ் நீங்கள் வந்து சென்னையாக இருந்தால் அது வந்து வேறு வெப்சைட்டுக்கு போகும். நீங்கள் சென்னையாக இருந்தால் கிளிக் ஹியர் இங்கே கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணிக்கலாம். அதான் டிஸ்ட்ரிக் எல்லாம் நீங்கள் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் பிறந்ததா குழந்தை வந்து ஹோம்லியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருந்தால் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டல் சர்ச் பண்ணணும். ஓகே, ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டெல்லாம் அந்த எந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிங்கோ அதிலேருந்து வந்திருக்கும். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றத சரியாக செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் தான் இருக்கும். ஓகே, நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் எந்த தேதியில் அந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு செலக்ட் பண்ணோம். நான் வந்து டேட்டு செலக்ட் பண்ணுறேன். ஓகே, பிறந்த தேதியை சரியாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் வந்து ஒரு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். அதாவது நீங்கள் அப்போது குழந்தை பிறந்தப்போ கொடுத்த ஃபோன் நம்பர் தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் கையில் எந்த ஃபோன் நம்பர் இருக்கோ அந்த ஃபோன் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் சென்ட் OTP அப்படின்னு கொடுங்க. நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு OTP வரும். அந்த OTPயை கீழே என்டர் பண்ணணும். கொடுத்துட்டு OTP சென்ட் யுவர் மொபைல்னு கேட்குது. நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு OTP ரிசீவ் ஆகும். ஓகே, OTP ரிசீவ் ஆகிடுச்சு. OTP என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து நம்பர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கேட்கும். நீங்கள் இங்கே என்ன நம்பர் தெரியுதோ அந்த நம்பரை அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இங்கே வியூ அப்படின்னு கொடுங்க. ஓகே, நீங்கள் கொடுத்த டேட்டாவிலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தையோடைய பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேம், மதர் நேம், ரிஜிஸ்டர் டேட் இதெல்லாம் வந்திருக்கும். இதை நீங்கள் சரி பார்த்துட்டு இதில் ஒன்று வந்திருக்கு. நீங்கள் சப்போஸ் அதே டேட்டில் நிறைய குழந்தைகள் பிறந்திருந்தால் எல்லா லிஸ்ட்டும் வரும். அதில் உங்கள் குழந்தையுடைய பேர், பேரண்ட்ஸுடைய பேரை செக் பண்ணி நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அந்த சர்டிஃபிகேட் ஆன்லைனில் ஓப்பன் ஆகும். ஓகே, நமக்கு இந்த மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நம்ம ஆன்லைனில் இருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம PDF-ஆக பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.